ஸோ கைஸ் நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காமெடி ஆக்டர் போண்டமணி அவர்கள் பார்த்தோம்னா ரீசெண்டாக இறந்துட்டார். அதாவது நைட்டு 11 மணிக்கு பார்த்தோம்னா இறந்துருக்காரு. சிறுநீரக பிரச்சனையால் பார்த்தோம்னா ரொம்ப வருஷமாகவே இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கு அவருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 இயராகவே பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருந்திருக்காரு 1 வீக் ஒரு டைமு. ஆனாலும் அவர் பார்த்தோம்னா சிகிச்சை பலனின்றி இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பார்த்தோம்னா நியூஸ் வெளியே வந்திருக்கு. ஸோ இவர் இறந்துட்டார் அப்படிங்கிறது நேற்று நைட்டு 11 மணிக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வடிவேல் சாரோட காம்போவில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட காமெடி பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு காமெடியெல்லாம் பார்த்தோம்னா நம்ம மனசில் நின்றுருக்கு. அந்தளவுக்கு சூப்பரான யதார்த்தமான நடிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் போண்டாமணி அவர்கள். நம்ம தளபதி கூட பார்த்தோம்னா படம் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மதுரை படத்தில் பார்த்தோம்னா அந்த ஒயின் ஷாப் சீனில் வந்து தளபதி கூட பண்ணியிருப்பாரு. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சதா. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் வேர்டு அது பேசிட்டு போவார். பட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா சில யதார்த்தமான நடிப்பு மூலமாக நிறைய பேர் கவர்ந்திருக்கிறவர் தான் போண்டாமணி அவர்கள். அவர் இப்போ இறந்துட்டார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயம் தான். அதுவும் ரீசெண்ட் டைம்ஸில் நம்மளுக்கு பிடிச்ச காமெடி ஆக்டர்ஸ் பார்த்தோம்னா ஒரு சில பேர் இறந்துட்டே இருக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. நம்மளாம் அவங்களோட காமெடி பார்த்து சிரிச்சிருப்போம். ஆனால் இப்போ அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. போண்டாமணி சாரோட ஆன்மா பார்த்தோம்னா சாந்தி அடைகிறதுக்காக நம்மளுமே கடவுளை ப்ரே பண்ணிக்கலாம். அவரோட குடும்பத்துக்கு நம்மளோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம்.